ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா தமிழில் மலைப்படுகடாம் என்ற நூலை வந்து பார்க்க போகிறோம். 10 பாட்டு நூல்களில் ஒன்று பார்த்திங்கன்னா மலைப்படுகடாம் என்ற நூல். இந்த நூல் வந்து எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 583 அடிகளை கொண்ட இது கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. மலைப்படுகடாம் நூலுக்கு வந்து இன்னொரு பெயர் என்னென்னு பார்த்திங்கன்னா கூத்தராற்றுப்படை என்ற பெயர் வந்து இருக்குது. அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மலைப்படுகடாம் என்ற நூலில் வந்து யாரை வந்து பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு ரணிய முட்டத்து பெருங்குன்றோர் பெருங்கௌசிகனார் பாடியது வந்து மலைப்படுகடம். இந்த மலைப்படுகடம் என்ற நூலை வந்து யார் பாடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருங்கௌசிகனார் என்பது வந்து அவர் பாடியிருக்காரு. இது வந்து ஆசிரியரோட பெயர். அது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெயர் பார்த்திங்கன்னா ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் என கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. மலைப்படுகடம் என்ற நூலை வந்து யார் பாடியது அல்லது யார் எழுதியதுன்னு கேட்டிருந்தாங்க. பெருங்கௌசிகனார் என்பவர். அதே போல் மலைப்படுகடம் வந்து யாரை பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா நன்னன் என்னும் குறுநில மன்னனை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினில் பார்த்திங்கன்னா மலைப்படுகடாம் என்ற நூலுக்கு வந்து இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. கூத்தராற்றுப்படை என்பது பார்த்திங்கன்னா இன்னொரு பெயர். கண்டிப்பாக இது வந்து ஒரு கொஷின் வந்து குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் டெட் பேப்பர் 2ன்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற வாழ்வாயாக என்ற கூறல் வந்து ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மன்னனை வாழ்த்தி பாடி அவங்கக்கிட்ட வந்து பொருள் வந்து வாங்கிட்டு வர்றாரு. ஒருத்தர் ஒரு வள்ளல் வந்து வாங்கிட்டு வர்றாரு. இன்னொரு வள்ளர் வந்து போகும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மன்னனை பாடுறதுனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருள்லாம் கொடுத்தாங்க, அது மாதிரி நீங்களும் போயிட்டு வாழ்த்தி பாடுனா உங்களுக்கு வந்து பொருள்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.